Hello students, welcome everyone to 10th Standard Science, Unit 16, Plant and Hormones lesson revision. First question, what are synthetic axins? Give examples. Synthetic axin அப்படின்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னா ஆக்சின் ஹார்மோன் பிளான்ட்ல வந்து செக்ரேட் ஆகும். இது வந்து ஆர்டிபிஷியலா எப்படி வந்து உருவாக்குறாங்க, அந்த ஹார்மோன் நேம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஆர்டிபிஷியலி சிந்தசிஸ்டு ஆக்சின் that have properties like axin called as synthetic axin. The plant prepare பண்ற அந்த ஆக்சின் மாதிரியே கெமிக்கல் காம்போசிஷன் உள்ள இன்னொரு ஆக்சின் ப்ரொடியூஸ் பண்றத, ஆர்டிபிஷியலா ப்ரிப்பேர் பண்றத சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2,4-D 2,4-dichlorophenoxy acetic acid. Second question, what is bolting? How can it be induced artificially? Bolting அப்படின்னா என்ன, அது வந்து ஆர்டிபிஷியலா செயற்கையா எப்படி உருவாக்கலாம் பிளான்ட்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. The treatment of rosette plants. ரோசெட் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வந்து வளர்ந்து நல்ல நோட் அண்ட் இன்டர்நோட் எலாங்கேஷன் ஆகாம ஒரு நோடுலேயே வந்து நிறைய லீவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும், ரவுண்டாக நிறைய லீவ்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கும். அந்த ரவுண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லீஃப் வந்து நம்ம ரோசெட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அதில் வந்து நோட் அண்ட் இன்டர்நோட் வந்து எலாங்கேஷன் ஆகலை, வளர்ச்சி ஆகலை. இப்போ ஜிபர்லின் ஹார்மோனை வந்து நம்ம அந்த பிளான்ட் மேலே தெளிக்கும் பொழுது, ஸ்ப்ரே பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ் சடன் ஃப்ரூட் எலாங்கேஷன். சடனா ஃப்ரூட் வந்து எலாங்கேட் ஆகும், எலாங்கேட்னா வளர்ச்சி அடையும். அதை தொடர்ந்து என்ன பண்ணுது, ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபாலோட் பை ஃப்ளவரிங். திஸ் இஸ் கால்ட் போல்ட்டிங். இந்த போல்ட்டிங் எப்படி இன்டியூஸ் பண்றாங்க ஆர்டிபிஷியலி? டு அப்ளை ஜிபர்லின். நெக்ஸ்ட் क्वेश्चन. Third question, bring out any two physiological activities of abscisic acid. ABA அப்படி ஷார்ட்டா சொல்றோம். இந்த abscisic acidோட physiological activities 2 பாயிண்ட் சொல்றாங்க. The ABA promotes the process of separation of leaves, flowers and ஏஜ் வந்து லீஃபுக்கு ஏஜ் ஆகும் பொழுது, ஃப்ளவர் வந்து மெச்சூர்ட் ஆகும் பொழுது, ரொம்ப நாளாக ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வந்து லீவ்ஸ் வந்து கீழே விழுவும், லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கீழே விழுவும். ஸோ அப்போ இந்த கீழே விழுகிறதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் யூஸ் ஆகுது, அதான் அப்சிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம், ஏபிஏ அப்படின்னு சொல்றோம். இந்த ஏபியோட மெயின் ஃபங்க்ஷன் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸை ஸ்டெம்ல இருந்து செப்பரேட் பண்ணுது. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராபிக் கண்டிஷன்ஸ் ABA causes stomatal closure. ஸ்டொமேட்டா உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு அப்படின்னு பார்ப்போம். டிரான்ஸ்பிரேஷன். இப்போ டிராப்ட் கண்டிஷன், வறட்சியான கண்டிஷன்ல வந்து இந்த ஸ்டொமேட்டோ ஓப்பனாக இருந்தால் நிறைய வாட்டர் லாஸ் ஆகும். அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுது, ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஸ் பண்ணுது. டூ ஃபங்க்ஷன், செப்பரேஷன் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்டொமேட்டல். Fourth question, what will you do to prevent leaf fall and fruit drop and support your answer the reason. லீஃப் வந்து ஃப்ரூட் கீழே கீழே விழ வேண்டிய சூழ்நிலை வருது, இட் ஃபால் டவுன். இப்போ விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? தட் இஸ் யுவர் ஆன்சர், சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சின் ஹார்மோன் ஸ்ப்ரேயிங் வித் ஆக்சின், ஆக்சின் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இது prevent the leaf fall and fruit drop in a plant. ஃப்ரூட் கீழே விழாது, லீஃபும் கீழே விழாது. ஏன் கீழே விழாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சினுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அப்சிசன் லேயர் வரவிடாமல் தடுக்கும். போன கொஸ்டின்ல பார்த்தோம், அப்சிசிக் ஆசிட் வந்து லீஃப் ஃப்ரூட்லாம் கீழே விழ வைக்குது அப்படின்னு பார்க்குறோம். பட் இங்கே வந்து இந்த அப்சிசன் லேயர் வரவிடாமல் தடுக்கிறதோட பணியை யார் செய்யறாங்கன்னா, ஆக்சின். This is because
Axins prevent the formation of a adjacent layer which is formed before separation of plant parts. Plant parts கீழே விழுறதுக்கு முன்னாடியே அந்த ஆக்சின் வந்து prevent பண்ணிடும். This is the answer of this question. Next we'll go for fifth question. Fifth question. What are chemical messengers? Chemical messengers அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The hormones produced by the endocrine glands are called chemical messenger. Endocrine gland வந்து messengers பாஸ் பண்ணுது. அது என்ன ஃபார்மேட்ல கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கெமிக்கலா கொடுக்குது, கெமிக்கல் மெசேஞ்சரா கொடுக்குது. இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ல வந்து கலந்துருது. Diffuse into the blood stream and is carried to distance parts of the body. நம்ம உடம்புல எந்த இடத்துக்கு தேவையோ மெசேஜை கரெக்டாக அந்த பிளட் வழியா எடுத்துட்டு போகுது. They act on specific organs called target organ. எந்த இடத்துக்கு தேவையோ அந்த டார்கெட் இடத்துக்கு, டார்கெட் ஆர்கன்ஸுக்கு மெசேஜ் எடுத்துட்டு போறத கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின். Plant and exocrine gland. Endocrine gland-க்கும் exocrine gland-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். Endocrine gland, they are called ductless gland. Duct means tube. From the specific organ, production of hormone production பண்ணக்கூடிய இடத்துல இருந்து site of action எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு ஒரு டியூப் கனெக்ஷன் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து duct gland, exocrine gland அப்படின்னு சொல்றோம். இல்ல அப்படின்னா ductless gland அப்படின்னு சொல்றோம். duct இல்லாத gland வந்து ductless gland. Their secretions are carried by the blood stream. But duct இல்லையே சார், அந்த ஹார்மோன்ஸ் எப்படி சார் போகும் அப்படின்னா flow by the blood. blood வழியா அந்த ஹார்மோன்ஸ். For example, thyroid gland. Gland name is thyroid gland. It secretes the hormone thyroxine. In exocrine gland, they have ducts to carry their secretion. அந்த ஹார்மோன்ஸ் ஆர் என்சைம் செக்ரீட் பண்ணக்கூடியதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டக்ட் இருக்கும். டக்ட் மீன்ஸ் வாட்? They produce enzyme, saliva enzyme. It produce salivary gland. It produce saliva enzyme. It's carried from mouth to digestive tract. Seventh question. What is the role of parathormone? Parathormone உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. The parathormone regulates calcium and phosphorus metabolism. கால்சியம் பாஸ்பரஸ் உடைய மெட்டபாலிசமை ரெகுலேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதை ஆக்ட் ஆன் போன். போன் நிறைய கால்சியம் இருக்கும் போனில். தென் கிட்னியில் வந்து நிறைய கால்சியம் வரவிடாமல் தடுக்கும். கிட்னியில் கால்சியம் அதிகமான ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும். தென் இண்டஸ்டைன் டு மெயின்டைன் த பிளட் கால்சியம் லெவல்ஸ். பிளட்லையும் இண்டஸ்டைன்லையும் எவ்வளோ கால்சியம் லெவல் இருக்கணும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமான பணி யார் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹார்மோன். It maintain the calcium levels in bone, intestine and blood. Eighth question. What are the hormones secreted by posterior lobe of the pituitary gland? Mention the tissues on which they exert their effort. Pituitary gland ரெண்டு லோப் இருக்குன்னு பார்க்குறோம். Two lobes are present, posterior lobe and anterior lobe. The question is what? Posterior lobe பத்தி கேட்டிருக்காங்க. The posterior lobe secretes the hormone vasopressin and oxytocin. Vasopressin ஓட முக்கியமான வேலை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா reabsorption of water in kidney tubules. So we know very well the nephron is a basic unit of kidney. It filters the blood and release the urine, waste materials release பண்ணுது, excrete பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த வாசோப்ரெசின் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீஅப்சர்வ் பண்ணி வாட்டர் லாஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. reduce the loss of water through urine, hence the name anti-diuretic hormone. Vasopressin is called as anti-diuretic hormone. Next one, oxytocin. Oxytocin hormone, it's helped during the childbirth. In a childbirth, it makes the contraction of the smooth muscles of uterus. Uterus வந்து ஸ்மூத் ஆக்கி கான்ட்ராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃப்ரீ ஆக்குறதுக்கு during the
birth of child and help to the ejection of milk from the mammary gland after childbirth. The posterior lobe of pituitary gland secretes the vasopressin and oxytocin hormone. Ninth question: why are thyroid hormones referred as personality hormone? Personality hormone. Personality means what? What is a personality? இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், அவன் நல்ல ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், ஒரு நார்மல் ஒரு குட் அப்பியரன்ஸில் இருந்தாங்கன்னா அவங்க பர்சனாலிட்டியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் பார்க்குறதுல. இப்போ தைராய்டு ஹார்மோன் இஸ் எசென்சியல் ஃபார் நார்மல் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இப்போ பார்க்குறதுக்கு நல்ல அப்பியரன்ஸாக இருக்காங்க, பட் வந்து அவங்களுடைய மென்டல் வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா we cannot say the personality person. ஸோ ஃபிசிக்கலி மென்டலி வந்து அவங்க ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஹார்மோன் ஹெல்ப் பண்ணாங்க சார்? பர்சனாலிட்டி ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் இட்ஸ் ஹெல்ப் டு மெயின்டைன் த பர்சனாலிட்டி ஆஃப் எ பர்சன். We have thyroid hormones referred as personality hormone. Thyroid hormone is essential for normal physical, mental, personality development. It is also known as personality hormone. 10th question: which hormone requires iodine for its formation? What will happen if intake of iodine in our diet is low? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அயோடின் பற்றாக்குறையாக இருக்குது, அயோடின் டிஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? எந்த ஹார்மோனுக்கு அயோடின் தேவை அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. The hormone thyroxine secreted by the thyroid gland requires iodine for its formation. இப்போ தைராய்டு கிளாண்ட் செக்ரேட் பண்ணக்கூடிய தைராக்சின் ஹார்மோனுக்கு அயோடின் தேவை. If the intake of iodine in our diet is low, the thyroid gland will not be able to secrete sufficient quantity of thyroid. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அயோடின் கம்மியாக இருந்தது அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் வந்து தைராக்சின் செக்ரேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வந்துடும். This is called thyroid dysfunction and leads to hypothyroidism. இப்போ அந்த தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் வருது. The disease name they are given here, three names, simple quite: hypothyroidism, cretinism and myxoderma. So these are the disease when the hypothyroidism problem will occur because of that reduce of a deficiency of iodine in our food. So thank you students, we'll meet next class. Thank you everyone, thank you for watching.